ஏசப்பா. இந்த மதிய வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாள்ல கூட எங்க சபை கூடுதல்ல அப்பா நாங்க என்ன வசனத்தை தியானிக்கணும்னு ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுங்க ஏசப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியாக ஏசப்பா இந்த நாள்ல கூட என்ன சத்தியத்தை நாங்க அறிந்து என்ன காரியத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நீர் சித்தமுள்ளவராய் இருக்கின்றோம் அப்பா. அந்த காரியத்தை உங்களுக்கு விடுதலையை கொடுங்க ஏசப்பா. அப்படியே நீ செய்ய போகிற உங்களுடைய அன்பிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். வசனம் தியானிக்க வைக்கலாம். 2 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனம். எடுத்தாச்சு. அத படிங்க, 9 மட்டும் படிங்க, அப்புறம் சொல்லலாம். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்துல கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். அப்போ இந்த சோதனையில இருந்து நம்ம ரட்சிக்கிறவர் யாருன்னா கர்த்தர். இப்ப சோதனைகள் நமக்கு நிறைய மூலமா வருது. பிசாசு மூலமா சோதனைகள் வருது, இன்னொன்னு மற்ற ஜனங்கள் மூலமா நமக்கு ஒரு சோதனை வருது, இன்னொன்னு நம்மளுடைய மாம்சத்துக்கே சில டைம்ல நம்ம டெம்டேஷன் ஆகும். ஏதோ ஒரே ஒரு காரியத்துல ஏதாவது ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு சோதனையா இருக்கலாம். நம்ம அதை வச்சு அது எப்படி மாம்சத்துக்கு உண்டான சோதனைகளே நமக்கு வரும். அப்போ கண்களின் இச்சை நம்ம பாக்குறதுனால வருகிற ஒரு சோதனையால இருக்கலாம். எந்த சோதனையா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை ரசிக்கிறது யாருன்னா கர்த்தர் தான் ரசிக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளை ரசிக்கிறாரு. ஆனா அதுல வசனம் என்ன சொல்லுது, தேவ பக்தி உள்ளவர்களை தான் ஏசப்பா என்ன பண்றாராமா அந்த சோதனையிலிருந்து ரசிக்கிறாராமா. அப்ப யாராரு தேவ பக்தியாய் நடந்து கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் சோதனையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இப்போ நம்ம பரமண்டல ஜெபம் சொல்லும் போது கூட நம்ம என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறோம், எங்களை தீமை நின்று காத்து ரட்சித்துக் கொள்ளும். அப்போ தீமை, சோதனை இது எல்லாமே இந்த உலகத்துல வருகிற விஷயத்துல இருந்து தேவன் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறார். சரி, இந்த லைன் நமக்கு புரியுது. அடுத்து ஒரு வசனம் பாரு, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கும் வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்ப அக்கிரமக்காரங்க அப்படின்னு ஒரே லைன்ல சொல்லியாச்சு. அப்ப அந்த அக்கிரமக்காரங்க ஆக்கினை தீர்ப்புக்கு வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்போ, அந்த அக்கிரமக்காரங்க அக்கிரமத்தின் கூலியை பெறுகிற விதமா அந்த ஆக்கினை அவங்களுக்கு இருக்குதான். என்ன ஆக்கினா நரக ஆக்கினை அவங்களுக்கு இருக்குது. அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து அவர் ரட்சிக்கிறாரு. இன்னொன்னு அக்கிரமக்காரரை ஆக்கினை தீர்ப்புக்காக ஏதுவாக வச்சிருக்கிறார். சரி, இந்த அக்கிரமக்காரங்க அப்படின்னா யாரு அப்படிங்கறத கீழே உள்ள வசனங்கள் தெளிவா சொல்லுது. அதை நம்ம தியானிக்கும் போது அந்த காரியங்கள் யாராரு அக்கிரமக்காரங்க, அவங்க எல்லாம் பின்னாட்களில என்னமா ஆனா இருளில தள்ளப்பட போகிறாங்க அப்படிங்கறத பின்னாடி உள்ள வசனங்கள் விளக்குது. நம்ம படிக்கும்போது தெரியும். படிக்கலாம் 10ல இருந்து. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள். இப்போ விசேஷமாக அந்த இடத்துல பாருங்க எப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஓகே, நன்மை, அதாவது தேவ பக்தி உள்ளவன கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதே வேளையில அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக வைக்கிறாரு. அதுலயும் விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே அப்படி செய்வாராம். அப்போ மாம்சத்தின் கிரியை நிமித்தம் ஒரு மனுஷன் நான் வாழ்க்கையில கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி என்னுடைய மாம்சத்தினால நான் வாழ்றேன், என்னோட படிப்புனால நான் வாழ்றேன், என் திறமையினால நான் வாழ்றேன், என்னோட திறமையினால இவ்வளவு காரியங்கள் நடந்தது, என்னோட உழைப்பு எல்லாமே கர்த்தத்துவத்தை அசட்டை பண்றாங்க. நமக்கு மேல ஒரு ஆளுகை இருக்குது, நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் தான் நமக்கு செய்யறாரு, இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியை ஆண்டு எல்லா காரியத்தையும் செய்கிறாருங்கிற உணர்வே இல்லாதபடி இன்னைக்கு நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு அப்படிப்பட்டதான நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு வசனம் தெளிவா சொல்லுது. அடுத்து இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, துணிகாரராகவும் அகங்காரங்களாகவும் மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்களாகவும் இருக்கிறாங்க. துணிகாரர்னா எதையும் செய்ய துணிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தவறு, ஒரு கொலை பண்றது கூட தவறு, ஆனா அந்த கொலைய கூட தன்னுடைய நன்மைக்காக அந்த அப்பாவிய கொலை பண்ணி அதன் மூலமா தான் பெருமையை தேடிக்கிறதும் நன்மையை தேடிக்கிறதுக்கு உண்டான துணிகாரங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை அவங்க நினைக்கிறது இல்ல,
நிறைய காரியங்கள் வந்து அவங்கள வந்து தனக்கு துணிகரமான பாவங்க வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கு தான் இந்த நியாய தீர்ப்பு, இந்த அக்கினியும் இந்த ஆக்கினையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தை படிக்கலாம். அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. அதிக பலனையும் வல்லமையுடைய தேவதூதர்கள் முதலாய் முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. அப்போ இந்த இடத்துல அதிக பலனையும் வல்லமையுடைய தேவதூதர்கள் முதலாய், அப்போ தேவதூதர்களுக்குன்னு ஒரு பலன் இருக்குது. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அதிக மனுஷங்களை காட்டணும் அவங்க பலம் உள்ளவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறாரு. வல்லமையுடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன் அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இந்த வசனத்தை சங்கி சொல்றியா? சொல்லிட்டு வா, நீயே சொல்லிட்டு வா. கரெக்டா தானே சொல்ற. எனக்கு அந்த தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே அப்படிங்கிற விஷயத்தான் எனக்கு புரியல. ஒரு நிமிஷம். அதாவது சொல்லு, நீ சொல்லு நான் சொல்றேன். முன்பாக அவர்களை குற்றப்படுத்த மாட்டார்கள். தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. சொல்லுடி. அதிக பலனையும் வல்லமையும் தூதர்கள் எப்படி அக்னி ஜுவாலையில தரிசனம் ஆகுறாங்க. மோசேக்கு அப்படிதான் தரிசனம் ஆனாங்க. அக்னி ஜுவாலை எரிகிற தூதனாலே மோசைக்கு தரிசனமானார்னு வசனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் தூதன் தரிசனமான பின்னாடி கர்த்தர் பேசுறாரு இல்லையா? அப்ப அக்னி ஜுவாலையில தரிசனம் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பலன் இருக்கு தூதர்களுக்கு. சரியா? காற்றின் தூதன் பிடிச்சிட்டு ஓங்கி அடிக்கிறாரு சமுத்திரத்து மேல, சமுத்திரமே பாதி 3/4 ரத்தமா மாறுது. சரியா? அப்ப அவ்வளவு பலன் இருக்கு. சரியா? அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய், சரியா, கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. அப்ப அந்த தூதர்கள் அவ்வளவு பலனை உடையவங்க கூட கர்த்தருக்கு முன்னாடி தூஷணமா இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி குற்றப்படுத்த மாட்டாங்க. ஆனா முன்னாடி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம கர்த்தவத்துவத்தை அசட்டை பண்றவங்களும் துணிகரக்காரன்னு என்ன துணிஞ்சு போய் ஒரு தப்ப பண்ணிடுவான். சரியா? அது ஐயோ நாமளாதான் ஒரு சிலர்ல நடுங்குவோம். ஐயோ இப்படி ஒருத்தவங்க பேசுறதுக்கே நடுங்குவோம். லைட்டா திட்டுறதுக்கே ஐயோ அவங்களை அப்படி போய் திட்டுறதா, அவங்களை திட்டினா நமக்கு தூக்கமே வராது, நம்ம நடுங்குவோம். ஆனா துணிகரமா பயங்கரமா சொல்லி திட்டிடுவாங்க. அவன் எப்படியோ போயிட்டு போறான், நான் அந்த இடத்துல நல்லா இருக்கணும், அவ்வளவுதான், அதை மட்டும்தான் அவன் நோக்குவான். சரியா? அகங்காரிகள் ரொம்ப திமிரா, நான் அப்படித்தான் என்னோட அகங்காரத்துல தான் இருப்பேன், என்னோட இந்த திமிர்ல என்னோட இந்த கெட்ட நடக்கைகள்ல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்துட்டு சொல்லி மகத்துவங்களை ஈஸியா தூசிச்சிடுற மனுஷங்களும் இருக்காங்க பாரு. அவ்வளவு வல்லமையான தூதர்கள் கூட இவங்க இப்படி தப்பு செஞ்சுட்டாங்களே, இவங்க இப்படி தூசிக்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய், அவங்களே அத்தனை பலனையும் வல்லமையா செயல்படுற தூதர்கள் கூட கர்த்தருக்கு முன்னாடி இப்படிப்பட்டவங்கள தூசிக்க மாட்டாங்க. ஆனா மனுஷங்க ஈஸியா இந்த மாதிரி தவறுகள் செய்யறாங்கிறது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பலிபீடத்துக்கு முன்னாடி ஆத்மாக்கள் நின்னுட்டு என்ன சொல்றாங்க, பூமியில எங்களோட ரத்தத்தை சிந்துனாங்க பாத்தீங்களா, அவங்களை குறிச்சு நீங்க எது வரைக்கும் பதில் செய்யாம இருப்பீங்க அப்படிங்கறது அவரை பார்த்து கொஸ்டின் கேக்குற மாதிரிதான். பட் அந்த இடத்துல அது அனுமதிக்கப்படுது அவங்களுக்கு. சரியா? அவங்களுக்கு வெள்ளை எங்கைகள் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் காலம் நீங்க இளைப்பாற வேணும்னு சொல்லப்படுது. சரியா? இப்போ அப்ப அவங்க கேக்குறாங்க தானே, கேள்வி கேட்க கூடாதுல்ல, நம்மள உருவாக்குனவரை நம்ம கேள்வி கேட்க கூடாதுல்ல, உருவாக்கப்பட்ட வஸ்துக்கள் நம்பலாம். அப்ப உருவாக்குனவர் எப்படி கேள்வி கேட்கறதா? ஆனா அந்த இடத்துல அனுமதிக்கப்பட்டிருக்குது. கர்த்தாவே பூமியில எங்களோட ரத்தத்தை சிந்துறாங்களா, அவங்களை குறிச்சு நீங்க எது வரைக்கும் பதில் செய்யாம நியாய தீர்ப்பு அளிக்காமலும் இருப்பீங்கன்னா பதிலுக்கு பதில் செய்யாதீங்க, தீமைக்கு தீமையை சரி கட்டாதீங்க, அதுக்கு பதிலா நன்மை செய்யுங்க கத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த கேள்வி அங்க அனுமதிக்கப்பட்டிருக்குதுன்னா எல்லாமே அவருடைய செயல் இல்லையா? அப்ப அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா நியாய தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க, தவிர எங்களை அழிச்சா மாத்தி அதே மாதிரி அவனுங்களும் நாசமா போயிடணும், அவனுங்களும் இப்படியே அடிபடணும்னு சொல்லல. பலிபீடத்துல இருக்கிற ஆத்மாக்களும் சொல்லல. ஆனா தூதர்கள் வந்துட்டு கர்த்தரோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூதர், ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு தூதர்கள் இருக்காங்க. சரியா? அதனால இந்த சிறியர்ல ஒருத்தரே அற்பமா என்னாதீங்க, அவங்களுக்கு உண்டான தேவதூதர்கள் போய் பரலோகத்துல பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுது தரிசிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த தூதர்கள் வந்து இவங்க செய்யற தப்புதங்களுக்கு தகுந்த மாதிரி போய் ரெக்வஸ்ட் வைக்கலாம், இப்படி பண்றாங்க இவங்களுக்கு இதுதான் முடிவுன்னு. ஆனா அவங்களே அப்படி தூஷணப்படுத்தாது இருக்கிறப்போ மனுஷங்க ஈஸியா துணிகரமா தூசிக்கப்படுறாங்க, தூசிச்சிடுறாங்க. அதனாலதான் அவங்க வந்துட்டு எதுக்குன்னா அப்படியும் நியாய தீர்ப்பு நாளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்கணிக்குன்னு அவங்க வச்சிருக்கப்பட்டிருக்காங்க. தேவபக்தி உள்ளவங்களும் ரசிக்கப்பட்டுறாங்க. தேவபக்தி எல்லாம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆக்கணிக்கு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மகத்துவங்களை அப்படி தூசிச்சிடுறாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம. அது பாரு 12 இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான
புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டெழிந்து அநீதித்தின் பலனை அடைவான். அப்படின்னா கெடுவான் கேடு நினைப்பான்னு ஒரு வார்த்தை கூட தமிழ்ல இருக்குது. அவன் கெடு அந்த கேடு அவன் நினைப்புலயே அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தியா. ஏன்னா கர்த்தரே அவன் ஒப்பு கொடுத்துடுறாரு அவனை. ஏன்னா அவன் கெடுவான் கேடு நினைப்பேன். நீ ஒருத்தர் குழி வெட்டுறியா, அந்த குழியில நீதான் விழுவ. ஏன் அப்படின்னா அது அவன் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இடுக்குன்னு செய்யறதுனால, அந்த மாதிரியான காரியங்கள் கேடான சிந்தனைகள்ல வாழ்றதுனால, துணிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி தான் தான் பெரியவன், நான் தான் என்னுடைய பணம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும், என்னோட பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்களுடைய நிலத்தை அபகரிக்கிறதும் அநீதத்தின் கூலியை பெறுகிறதும் அநேக கர்த்தருக்கு முன்பதாக நிறைய புத்தீனமான காரியங்களை செய்யும்படி தேவனே அவங்கள ஒப்பு கொடுத்துறாரு. அப்படியே அந்த இதுல ஒப்பு கொடுத்து தாங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்களா. இப்படிப்பட்டவங்க அந்த அக்கிரமக்காரர்கள் யாருன்னா தேவனே அவர்களுக்கு அந்த ஆக்கினையை தீர்க்கும்படி ஒப்பு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இவர்கள் அடுத்து 13வது இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இலச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று நீ, இந்த ஒரு நாள் வாழ்வுங்கிறது எப்படி தெரியுமா, இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோமா, இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போவோம்னு சொல்லி கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நீ அனுபவிச்சுக்கடா, எல்லா பாவமா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ வாழ்ந்து ஒரு நாள் வாழ்க்கை சந்தோஷம்னு நினைச்சு என்ன பண்றாங்கன்னா கரைகளும் இச்சைகளுமா இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்களை வஞ்சைகளினால் உல்லாசமாய் வாழ்கிறாங்க. இனி அதாவது என்னன்னா இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் தான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். என்னோட மாமனாருக்கு ஒரு புத்தி இருக்குது. அவங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கோமோ இல்லையோ தெரியல, ஆனா இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்துடணும் அப்படிங்கறதுக்காகவே அவர் என்ன பண்ணுவாரா, எதை கேட்டாலும் அவன் பிள்ளைகளுக்கு 2 மடங்கு 3 மடங்கு வாங்கி கொடுப்பாராம். அவருடைய வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கையும் சீக்கிரத்துல முடிஞ்சு போயிடுச்சு. 49 வயசுலயே முடிஞ்சிருச்சு. அவரு ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நல்ல கிறிஸ்துவ தகப்பனா இருந்திருந்தாருன்னா தன் பிள்ளைங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நல்ல எதிர்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செட்டில் பண்ணணும், அவங்கள ஒரு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், எந்த ஒரு எண்ணமே அவருக்கு இல்ல. அவர் இன்னைக்கு வாழ்றாமா, இன்னைக்கு வாழ்ந்து நாளைக்கு செத்து போயிடும், நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்து அதே மாதிரி அவர் மரணமும் அப்படியேதான் சம்பவிச்சது. நைட்டு தூங்குனாரு, எதிர்பார்க்காத விதமா காலையில மரிச்சு போயிட்டாரு. அவங்க குடும்பத்துக்கு ஒரு பேர் இழப்பு. அதாவது நம்ம போயிட்டோம்னா நம்ம குடும்பம் கஷ்டப்படும், பினான்சியலா எவ்வளவு பாதிக்கப்படுங்கிற எந்த ஒரு எண்ணமே இல்ல அவருக்கு. அவரு அப்படி குடி 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 குடின்னு இன்னைக்கு நான் சந்தோஷமா வாழ்றேன்னா அதுதான் எனக்கு பிள்ளைய பத்தி கவலையில, பொண்டாட்டி அவங்க என்ன பண்ணா ஏது பண்ணா, என்ன சாப்பாட்டுக்கு திசை எடுத்தா கூட எனக்கு கவலை இல்ல, அவரு சந்தோஷமா இருக்கிறாரா, அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்க எப்படின்னா இவங்க எல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் தான். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இச்சைகளுமா இருந்து உங்களோட விருந்தினர்கள் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். இப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாவமான வாழ்க்கைக்குள்ளேயே தங்க வாழ்க்கைய சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கும் இந்த ஆக்கினை இருக்குது அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். இப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா, என்ஜாய் பண்றது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவர்களும் எப்படின்னா எதுவுமே தப்பு இல்ல, விபச்சாரம் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, லிவிங் டுகெதர் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சகஜம்பாங்க. பாவத்தின் மேல பாவத்தை அதுல ஒருத்த எப்படி இன்னொருத்த எப்படி இருப்பானாமா, உறுதி இல்லாத ஆத்மாவா இருப்பானா, அவனுக்கு இப்படியும் வாழ தெரியாது அப்படியும் வாழ தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்களாம், அது உறுதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு, ஆத்மா உறுதி இல்லாதவங்கள அவங்கள பிடிச்சிடே தப்பு பண்றா, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம், இந்த காலத்துல என்ஜாய் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்ச அந்த வஞ்சகமான பாவத்துக்குள்ள சிக்க வைக்கிற ஒரு கூட்டமா இவங்க இருக்கிறாங்க. யாரு, இந்த அக்கிரமத்தின் பிள்ளைக. இவங்க ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளால் பழகின இருதயத்தாருடைய சாபத்தின் பிள்ளைகள். அவங்க எப்படின்னா அதுதான், இப்போ நம்ம ஒரு குடிக்கிறவனை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, மத்தவங்களுக்கு வாங்கி மத்த காசு குடுக்கறத விட இந்த குடிக்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறவங்களுக்கு அதிகமா செலவு பண்ணுவானுங்க. ஏன்னா அவனும் பாவத்துல இருக்கணும், நம்மளும் பாவத்துல இருக்கணும். அப்படி கேள்விப்பட்டிருக்காங்க. புரியுதா, நான் வாங்கி தரேன் வாடா, உனக்கு
என்னடா அப்படின்னு கூட்டு போவாங்க. இதுவே ஒரு 500 ரூபாய் குடுறா, எனக்கு ஒரு வீட்டு செலவுக்கு இருக்குது அப்படின்னு என்கிட்ட காசே இல்லைம்பாங்க. அப்ப நீ பாவத்துக்கு கூட்டி சேர்த்துக்குவ, ஆனா அவங்களுக்கு ஒரு தேவைன்னா சந்திக்க மாட்டேன். இப்படிப்பட்டவங்களாவும் இந்த பூமியில வாழ்ந்து ஆக்கினைக்குள்ளாக போறவங்களும் தான் கெடுறதும் இல்லாம ஆத்துமால உறுதி இல்லாம இருப்பாங்க, பயத்தோட நடுக்கத்தோட, ஐயோ இதெல்லாம் தவறு அதெல்லாம் தவறு நம்ம செய்யக்கூடாதுன்னு இருக்கிறவங்களே இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்களோ தந்திரமா பிடிச்சு பொருளாசையில பழகி இருதயத்தையோட சாபத்தின் பிள்ளைகளா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. அடுத்தபடிதான் செம்மையான வழி. எஸ்டி கூப்பிடுறாடா, ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டுக்குங்க. எனக்கு வரலையாவ சொல்லுடி. மறுபடியும் எப்படி இருக்கேன். அப்புறம் யாரு எப்படி கூப்பிடுறாங்க அந்த அக்கா சொல்றாங்க தெரியலையே. யாருக்கா கூப்பிட்டா? மாதிரிதான் இருந்தது. சரி சரி வசனத்துக்கு பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் போல. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயேரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. அடுத்து அப்படியே படிச்சிரு. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளை இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். படிச்சுட்டு அப்படியே சொல்லிடுறேன். இப்போ இந்த இந்த பேயாரின் குமாரன் பிலேயாமோட கதையை வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். கர்த்தர் அவனை எதிர்த்து ஃபர்ஸ்ட் போக வேண்டாம்னு சொல்றாரு. அப்பவே அவன் வந்து தான் மனம் திரும்பி போகாம இருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணான், பொருளாசையினால அந்த பேயாரின் குமாரன் என்ன பண்ணுவான், பொருளாசையினால அந்த அவன் வந்து அதிக பொருள் கொடுக்குறேன், உன் வீடு நிறைய பொருள் கொடுக்குறேன், நீ வா இந்த ஜனங்களை சபின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவனோட இறுதி என்னாச்சு, அந்த பொருளாசையின் மேல பட்டதாகி மறுபடியும் போகும்போதுதான் கர்த்தர் வான் பண்றாரு, நீ இவங்களை சபிக்க கூடாது ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி அவன் பாவம் செய்யாதபடி கர்த்தர் தடுத்திருந்து கூட அவனோட முடிவு என்ன தெரியுமா, கடைசியில அந்த பிலேயாம் என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த சாப்டர்ல ஃபுல்லா படிச்சு கீழே வரும்போது அவர் என்ன பண்ணிடுவாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எப்படி அந்த அந்த முன்னாடி இருக்கிற அந்த ராஜா பாலாக்கு ராஜா கிட்ட என்ன சொல்லுவாரு, இவங்களை என்ன பண்ணாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க முடியாது, அதனால நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன், இவங்க தேவன் வந்து மற்ற விக்கிரகத்தை கும்பிடுகிற மனுஷங்க கூட கலக்க கூடாதுன்னு இவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன பண்ற, உங்கள்ட்ட இருக்கிற ஸ்திரீகளை அவனுங்கள்ட்ட அனுப்பிச்சீங்கன்னா அவங்க அவங்களோட கலந்து இருக்கும்போது தேவனுடைய கோபம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வந்து அவரே இந்த ஜனங்களை அழிச்சு போட்டுருவாருன்னு ஒரு ஐடியா கொடுப்பாரு இந்த பிலேயாம். இது நிமித்தம் என்ன பண்ணுவாரு, கடைசியில அந்த பிலேயாவும் அந்த போர்ல செத்து போயிடுவாரு. அவனோட முடிவு கர்த்தர் எச்சரிச்சு கூட அவன் என்ன பண்ணிட்டான், கடைசியில அந்த அநீதியின் கூலியத்தான் அவன் விரும்பி அவன் வந்து அவனுடைய மரணம் வந்து பரிதவிக்கக்கூடிய மரணமா தான் போச்சு. கர்த்தர் எச்சரிச்சு கூட மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யும்படி அந்த பாலாக்ராஜை தூண்டி விட்டது இந்த பிலேயாம் தான். அப்போ இப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்க பத்தியா, கர்த்தர் எச்சரிச்சு கூட அவங்க மனம் திரும்பாதபடி மறுபடியும் பாவத்துக்குள்ளாக இந்த ஜனங்கள் தான் எப்படி அடுத்து தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாதிருந்த மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. ஆனாலும் இந்த பிலேயாமுக்கு பின்னாடி உணர்வே வரல. இவ்வளவு விஷயம் மிராக்கள் நடந்து கூட அந்த இஸ்ரவேலின் தேவன் ஒரு பெரிய தேவன், அவருதான் அந்த ஜனங்களை காப்பாத்துறாருன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட மறுபடியும் அவர் அதே மாதிரி தந்திரமான ஆலோசனைகளை கொடுத்து விழுந்து போயிடுவார். அவர் போர்ல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டு பாலாக் வந்துட்டு இந்த மாதிரி பிலேயாம் தீர்க்கதரிசி வந்துட்டு வர சொல்லலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டோம் சொன்னா வந்துட்டு அவங்க தோத்து போயிருவாங்களே, இந்த மாதிரி தீர்க்கதரிசியோட சொல் கண்டிப்பா நிறைவேறவே தீரணுங்கிறதுக்காக தான் பாலாக் வந்துட்டு பிலேயாம கூப்பிடறதுக்கு ஆள் அனுப்புறாரு. பிலேயாம் என்ன பண்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க நான் கர்த்தர்கிட்ட போய் உத்தரவு கேக்குறேன், அவர் போன்னு சொன்னா நான் வருவேன், வேணான்னு சொன்னா நான் வரமாட்டேன் அப்படின்றான். சரியா, இவன் போய் கர்த்தர்கிட்ட கேக்குறான், கர்த்தரால உத்தரவு என்ன கிடைக்குது இவனுக்கு, நீ இல்ல நீ அங்க போக கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் உத்தரவு வருது. சரியா, அப்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு ஃபர்ஸ்டே. சரியா, நான் வரல அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னு இவ்வளவு தூரம் இஷ்யூ அவரை வந்துட்டு சந்திக்க வேண்டிய அவசியமே இல்ல.
சரி, அந்த பொருளாசைக்குள்ள எண்ணமே போயிருந்திருக்கு. அந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டாப்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இல்லைங்கப்பா யோசிச்சு சொல்லுங்களேன். இப்ப என்னமோ நாம ஏதோ பெரியவங்க மாதிரி ஏசப்பாக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி, இல்லைங்கப்பா இன்னொரு வாட்டி நான் கேட்கறேன் சொல்லுங்கப்பாங்கிறப்பதான், சரி மகளே ஆசைப்பட்டே, சரி நீ போயிட்டு வா, அப்பதான் உனக்கு வந்து அதோட நுணுக்கம் புரியும் சொல்லி அதை அலோவ் பண்றாரு இல்லையா? அப்ப ஒரு வாட்டி கேட்டான்ல போய், அப்பயே இவர் வந்து வேணான்ட்டாரு. கம்முன்னு பொட்டாட்டு இருந்திருந்தாலும் இத்தனை தூரம் அவனுக்கு பிரச்சனை வந்திருக்காது. திருப்பி அவன் கெட்டவன் ஆள் அனுப்பத்தான் செய்வான். பொருளாசை எதையெல்லாம் காமிச்சு மயக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் காமிச்சு மயக்கத்தான் செய்வான். ஆனா திருப்பி நீ போய் ஏன் கேக்குற கர்த்தர்கிட்ட? அவர் ஃபர்ஸ்ட் டைமே நோன்ட்டாரு. இவர் 2வது டைம் திருப்பியும் போய் கேட்கவும் தான், சரி நீ போயிட்டு உனக்கு நான் சொல்றதுக்கு அதுல போடணும். அப்ப திருப்பி 2வது டைம் போடுறப்ப ஏன் வந்துட்டு தூதன் நிக்கிறாரு, கழுதை நகர மாட்டேங்குது, கழுதை பேசுது. அப்ப என்னவோ சம்திங் அந்த இன்பிட்வீன் கேப்ல நடந்திருக்குது இல்லையா? விளையாம் வந்துட்டு போறதோட நோக்கம் வந்துட்டு அவனை சுத்தி இருக்கிற அந்த பொன்னாசை பொருளாசை அவனோட இருதயத்தை மாத்துனதுனாலதான் ஸ்டாப் ஆயிருக்குது. நீ போய் என்ன எண்ணத்தோட சொல்லணும்னு போனே அந்த எண்ணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தர் உனக்கு உரைக்கிற தீர்க்க தரிசனத்தை நீ சொல்லணும் அப்படின்னு இல்லையா? இது எல்லாம் லாஸ்டா வந்துட்டு ஒரு கேடுதலான இஸ்ரவேல் இத்தனை பண்றாரு கர்த்தரு. எவ்வளவுலாம் மிராக்கிள்ஸ் கேள்விப்பட்டிருப்பான். ராகாப்புங்கிற வேசியே கேள்விப்பட்டிருக்குது. ஐயோ உங்க தேவன் அப்பேற்பட்ட தேவனாக்கும், அவர்கிட்ட எல்லாம் போர் செஞ்சு தோக்க முடியுமா, நான் உங்களை காப்பாத்தி விடுறேன்னு வேவுகாரர் அதுவே காப்பாத்தி விட்டுருச்சு. வேசியோட இருதயத்துக்குள்ளே அவ்வளவு ஞானமான எண்ணம் இருக்கிறப்ப இவன் வந்துட்டு தீர்க்கதரிசி. இவன் எப்படி யோசிச்சிருக்கணும் கர்த்தரோட வல்லமை. எகிப்துல இருந்து எப்படி எல்லாம் மிராக்கிள்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு, அவரோட வல்லமை எப்பேற்பட்ட வல்லமைன்னு சொல்லி பயந்து நடுங்கி இருந்தானா பொழைச்சிருந்திருப்பான். புரிஞ்சுதா? ஆனா துணிகரம், அவங்களோ துணிகரக்காரர். சரியா? துணிகரம் என்ன, அவர் மன்னிக்கிற தேவன் தான், அவர் இரக்கத்தின் தேவன், கண்டிப்பா அதுதான் உண்மை. ஆனா அவர் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு, அதுவும் உண்மை இல்ல. கண்டிப்பா. அப்போ இவங்க அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்களாமா? தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமா இருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத கிணறுல என்ன தண்ணி இருக்காது, எந்த மிருக ஜீவன்களும் வாழாது, அது கிணறுதான். ஆனா அது ஒரு பாதாள குழி. அப்படிப்பட்டவங்களதான் அவங்க எந்த நேரத்துல எப்போ யார கவிழ்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட தான், யார பாவத்துக்குள்ள விளைவிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க இருப்பாங்க. ஐயோ தண்ணி இருக்குதேன்னு உள்ள போனா அது ஆழமான தண்ணீர் இல்லாத கிணறு மாதிரிதான் இருக்கும். ஐயோ நமக்கு நல்ல வழிதானே சொல்லி தர்றாங்க, லோன் வாங்குறது ஒரு தப்பா, எல்ஐசி போடுறது ஒரு தப்பா, அப்படின்னு நல்லதுதானே நமக்கு சொல்லி தர்றாங்க. பிள்ளைகளோட காரியத்துக்கு ஃபியூச்சர்ல சேர்த்து வைக்கணுங்கிறது எவ்வளவு நல்ல வழின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு நம்ம அவங்கள நம்புனா கிணத்துல விழுந்த மாதிரிதான். கடைசியில கட்ட முடியாம பிரச்சனையில மாட்டிட்டு அப்ப வந்து அவங்க உதவி பண்ணுவாங்களா? அப்ப நமக்கு அப்படிப்பட்ட வஞ்சகமான காரியங்கள் சொல்றவங்களிடத்துல இருந்து நம்ம ஞானமா நம்மளை காத்துக்கொள்ளலைன்னா அவங்க வஞ்சக வழியில விழுந்துருவோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. உலகத்துக்கு ஏத்த மாதிரியே நமக்கு அப்படியே நல்ல வழிபடுத்துற மாதிரியே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அது ஆழமான படுகூடிதான். அதுக்கு நம்ம போய் பினான்சியலா பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா யாருக்கு பிரச்சனை? நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை. அதை யோசிக்காதபடி நம்ம வந்து சிந்திச்சு அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமா இருக்கிறார்கள். மழை வர்ற மாதிரிதான் இருக்கும், பரவாயில்லப்பா அப்படின்னு தான் இருக்கும். பரவாயில்ல எப்படி எல்லாம் நமக்காக ஹெல்ப் பண்றாங்கன்னு இருக்கும். ஆனா அவங்க எப்படி தெரியுமா, கடைசியில கூப்பிட்டா போன் கூட எடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்னா அப்படியே இருக்கிற மாதிரிதான் இருப்பாங்க. கடைசியில கை விரிக்கிற கூட்டம் தான். அப்படிப்பட்டவங்களா இந்த அக்கிரமக்காரங்க. இவங்களுக்கு எப்படி இருக்குதாமா, என்னென்றைக்கும் உள்ள காரிருளை இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வஞ்சகமான வழியில ஜனங்களை வீழ்த்தி வஞ்சிக்கிற இந்த தூசகக்காரங்களுக்கும் தேவ பக்தி அசட்டை பண்றவங்களுக்கு எப்படின்னா, கார் இருள் அப்படின்னா இருட்டே வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும், அதுல ஒண்ணுமே தெரியாது. அதுலயும் கார் இருள்னா நரகத்துல அப்படிப்பட்ட ஒரு பகுதி கார் இருள் மாதிரி இருக்குமா. அப்படியே ஒரு சும்மா நம்ம கை என்னன்னு கூட நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கார் இருள் வந்து தண்டனை. இதெல்லாம் தண்டனை கர்த்தர் நியாயத்தீர்ப்பினால கொடுக்க வைக்கிற அந்த கார் இருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் படிக்கணும். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். வசனம் எப்படி சொல்லுது? வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களை, அப்படியெல்லாம் வழியில போகாதவங்களை கூட இவங்க என்ன பண்றாங்களா, வீணான வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களே தந்திரமாய் பிடிக்கிறாங்களா. இப்படிப்பட்டவங்க எப்படி பிடிக்கிறாங்க? இப்ப நான் சொன்ன மாதிரிதான், அது பண்ணிக்கோ, மகளிருக்குள்ள லோன் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு, ஒரு குடும்பத்தை கொண்டு வந்துடலாம், அதை பண்ணு இதை பண்ணு, நல்லதுக்கு தானே சொல்லி தரோம். தந்திரமான வீழ்ச்சிகள், தேவனுக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. அவர் நம்ம கிட்ட ஒண்ணு செய்ய சொல்லி இருந்திருப்பாரு,
ஆனா நம்ம இதுல பிசினஸ் பண்ணி இதுல ஒரு லாபம் சம்பாதிக்கலாம், இதுல பண்ணி இதுல ஒரு தந்திரமான வார்த்தைகளை வச்சு நம்மள என்ன பண்ணுவாங்க, வழி தப்பி போக பண்ண வைப்பாங்க. அப்புறம் நம்ம கடன்லயும் மத்த காரியங்கள்லயும் குடும்பத்துல சமாதானம் இல்லாம நிறைய பிரச்சனைக்குள்ள ஆகும்படிதான் இந்த காரியங்கள்லாம் கொண்டு போகும். அடுத்து படிங்க. தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இதுக்கு நான் சொல்லட்டுமா? நானே கேட்டுக்கு அடிமைனா நீங்க உங்களை எதுக்கு அடிமையை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்குத்தான் நீங்க அடிமைகளா இருப்பீங்கன்னு வசனம் நமக்கு கத்துக் கொடுக்குது. நான் நீதிக்கு என்ன அடிமையை ஒப்பு கொடுத்தனா நான் நீதி தான் செய்வேன், பாவத்துக்கு என்ன அடிமையை ஒப்பு கொடுத்தனா நான் பாவம் தான் செய்வேன். தாங்களோ கேட்டுக்கு அடிமை, அவங்களே கெட்ட விஷயத்துக்கு தான் அடிமையா இருக்கிறாங்க, கேட்டுக்குன்னா கெட்டதுக்கு அடிமைகளா இருந்து, சரியா, அவர்களுக்கு சுயாதீனத்தை, நானே கெட்டதுக்கு அடிமையா இருக்கிறேன், உனக்கு போய் சுயாதீனத்தை நான் வாக்குத்தத்தம் பண்றதுக்கு என்கிட்டயே என்னோட கண்ணுலயே உத்தரம் இருக்கு, என் சகோதரன் கண்ணுல இருக்கிற துரும்பு பாக்குறங்கிற மாதிரி, என்னோட சட்டையும் இத்தனை ஓட்ட, நானா பார்த்து என்ன இப்படி சட்டை போட்டு வந்திருக்குன்னு நான் அவளை கேட்கற மாதிரிதான். நானே கெட்டதுக்கு அடிமையா இருக்கிறேன், ஆனா உனக்கு சுயாதீனத்தை நான் வாக்குத்தத்தம் பண்றேன்னா அப்ப நான் எந்த அளவுக்கு நான் தந்திரமா பிடிக்கிறேன். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. அப்ப நான் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கேட்டதை செஞ்சு கேட்டனால ஜெயிக்கப்பட்டு அதுக்கு அடிமையா இருக்கிறேன். ஆனா மற்றவங்களுக்கு நான் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்றேன். அப்ப அந்த தந்திரமான வார்த்தைகளை சொல்லி அவங்களையும் அதே கேட்டுக்கு அடிமைப்பட வைக்கிறதுதான் இது உண்டான மீனிங். கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டா நீ சொல்லிருக்க. எனக்கு இதே டைம் நீ சொல்லும் போது எனக்கு ஒரு வார்த்தை வருது. இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல இந்த உலகத்தான்ட்ட ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கூட எல்லாம் நீ வாழவே வாழாத, அவங்க கூட எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிய, நீ விடுதலையாயி நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி கொடுக்குற. இது எப்படி நான் கேட்டுக்கு போகிற வழி, சரியா? அதாவது குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலை அப்படின்னா அந்த பிரச்சனையில நமக்கு ஜெபிச்சு கர்த்தரிடத்துல இருந்து விடுதலை வாங்கி கொடுங்கன்னு சொல்றவங்க கம்மி. அப்படி உள்ளவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் அதை சொல்லுவாங்களே தவிர உலகத்தானுடைய பிள்ளைகள் என்ன சொல்லி தருவாங்க, அவங்க கூட எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழவே வராது. இப்படி குடிச்சு வெறிக்கிறான், இப்படி உன்னை அடிக்கிறான், இப்படி உன்னை காயப்படுத்துறான், கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லியான வார்த்தைகளை தான் அவங்க நமக்கு சொல்லி அவங்க எப்படின்னா அவர்கள் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அப்படிதான் அவங்க அந்த காரியத்துல ஒரு ஒழுங்கில்லாதவங்களா இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த காரியத்துக்கு உடன்பட வைக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா ஒரு டிவாசியாவோ வேற ஏதாவது இருந்திருப்பாங்க, அதனால நம்ம கிட்ட அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான்லாம் இப்படி எல்லாம் இருந்தேன், அவன் வேண்டவே வேணான்ட்டு நான் வந்துட்டேன், நீங்க நான் நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம கிட்டே காட்டுவாங்க. நான் ஒரு கேஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன்டா. என்னோட ரிலேஷன் தான் பேர் சொல்ல விரும்பல. அவன் ரசத்துக்கு உப்பு இல்லைன்னு சொன்னான். எப்ப பாரு சமைக்கிறப்ப குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி அவங்க கூட வாழ்றது, அவங்க அம்மா முன்னாடி கட்டல உட்கார கூடாதுன்னு சொல்றான், எப்ப பாரு குறை சொல்லிட்டு எப்படி அவங்க கூட வாழ்றதுன்னு. சல்பி மேட்ரு, உப்பு சப்பே இல்ல, சல்பி மேட்ருக்கு கோவிச்சுட்டு பிழைக்காம அம்மா வீட்டுல இருக்கிறவங்க நான் எத்தனையோ பேர்த்து நான் பாத்துருக்கிறேன். ஆனா என்ன சொல்லி இருக்கிறாரு, பரவாயில்ல கணவர் என்ன செஞ்சாலும் சரி நீ தீமை சகி, தீமையினால நீ வெல்லாத, தீமையை நீ நன்மையினால வேற, நீ சகிச்சுக்கு மகளே. அதான் வசனம் ரொம்ப அப்கிரேடான ஒரு வசனம் சொல்லுது. என்ன தெரியுமா, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஏன்னா உன் சத்துரு பசியா இருக்கிறன்னு அவனுக்கு சோறு கொடு, அவன் சத்துருன்னுலாம் நீ கவலைப்படாத. நீ அப்படி செஞ்சேன்னா அக்னி தலையில அவன் தலையின் மேல் குமிச்சதுக்கு சமம். எப்படி தெரியுமா, நான் பதில் வாங்குவேன். என் பிள்ளை தீமைக்கு தீமை செய்யல, தீமைக்கு நன்மையை செஞ்சிருச்சு, ஆனா என் பிள்ளைக்கு நீ தீமை செஞ்சியா, உன்னோட கிரியைகளுக்கு தக்க பலன் நான் அளிக்கிறது என்னோட கூட வரணும், நான் உங்களுக்கு பதில் செய்வேன்ட்டாரு. அப்ப அவர் உன்னை கொடுத்தாருன்னா அது நீதியா இருக்கும், நான் உன்னை பதில் செஞ்சேன்னா அந்த இடத்துல அது நீதியா இருக்காது. ஏன்னா அவர் நமக்கு கத்து கொடுக்குற விதமே அப்படி இல்லை. எப்படி கத்து கொடுக்குறாருன்னா, நீ நன்மை செய், நீதி செய், சரியா, தீமைக்கு கூட தீமை செஞ்சிடாது, தீமைக்கு பதிலா நன்மை செய்ய முடியலையா நீ இருந்துக்கோ, ஆனா தீமைக்கு தீமை செஞ்சிடாதேங்கிறாரு. அப்ப பழி வாங்குதல் எனக்குரியது அவரே பதில் செய்வாராமா. ஆனா இன்னைக்கு பாத்தியா ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்குள்ள நீ சொன்ன மாதிரி இப்படிதான் வஞ்சிக்கிறாங்க. ஏங்க அது எல்ஐசி போடுங்க, நாளைக்கு எது நம்ம கையில எதுவுமே இல்லையே, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நேரிச்சுனாலும் நீங்க அதுல கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்திரமா வஞ்சிக்கிறான். ஆனா யாகோப்ல என்ன கத்து கொடுக்குறாரு ஏசப்பா, இந்த பட்டணத்துல இருந்து இந்த பட்டணத்துக்கு வியாபாரம் பண்ண போறேன்னு நீங்க சொல்றீங்களே, வியாபாரம் ஜஸ்ட் அவன் பொழப்பு தேடித்தான் போறான். அவன் பெருசா இந்த மாதிரி ஃபியூச்சர் சேவிங் பண்ற விஷயமே அதுக்குள்ள அடங்கல. இந்த பட்டணத்துல இந்த பட்டணத்துக்கு வியாபாரம் பண்ண போறேன்னு சொல்றவங்களே கேளுங்க, உங்களுக்கு தான் இந்த மேட்ரு, சரியா? நாளைக்கு நான் உயிரோடு இருந்தா ஏசப்பாவுக்கு சித்தமா இருந்தா இன்னதை செய்வேன்னு சொல்லுங்க. அது என்ன இந்த பட்டணத்துல இருந்து இந்த பட்டணத்துக்கு வியாபாரம் பண்ண போகணும்னு அசால்ட்டா சொல்றீங்க, உங்க ஜீவன் புள்ளின் பூவை போல இருக்குமே, இன்னைக்கு தோன்றி நாளைக்கு தோன்றப்படாமையே போகுமே, நீங்க எப்படி அப்படி சொல்லலாங்கிறத அஸ்யூரன்ஸே கொடுக்காதீங்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பேச்சு வழக்கு சொல்றதுக்கு கூடவே ஏசப்பாக்கு சித்தமா இருந்தான்னு சொல்லுங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல இப்ப நாளை தினத்தை குறிச்சு நான் கவலைப்பட்டேன்னா
நான் இயேசு கிறிஸ்துவோட ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கொடுக்கப்பட்ட வசனத்தையே நான் மீற லிஸ்டுக்குள்ள வந்துடுறேன்ல. இப்படிப்பட்டதான வஞ்சகமான வார்த்தைக்குள்ள நம்ம விழாதபடிக்கு காக்கறதுக்கு தான் இன்னைக்கு இந்த பேதுரு மூலம் இவ்வளவு அழகா வசனங்கள் கத்து கொடுக்குறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் அப்போ எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில நம்ம இருக்கிறோம் பாரு. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் அதிகமா நமக்கு சொல்லி கொடுக்குது பாரு. 20 படியே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அப்ப எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கர்த்தரை அறிந்து கொள்ளுவாங்க, அறிந்து கொண்டு அசுத்தங்களுக்கு தப்பி கொள்ளுவாங்க. ஆனா எப்படி இந்த மாதிரி வஞ்சகக்காரங்க சொல்ற வார்த்தைகள்ல விழுந்து போய் அந்த மாதிரியான காரியங்களை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்களாமா? அவங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதா இருக்குமாமா. இந்த வசனத்துக்கு ஆப்டான இது என்ன தெரியுமாடா? இந்த 20வது வசனத்துக்கு ஆப்டான வசனம் என்ன தெரியுமா? எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதனாலே அவன் பிடிக்கப்படுகிறான். முன்னாடி நம்ம படிச்சோம்ல. எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதனாலே அவன் பிடிக்கப்பட்டிருக்கிறான். இப்ப இந்த வசனம் பாரு, கர்த்தர் இரட்சகருமா இருக்கிற அவர் அறிகிற அறிவிலால உலகத்தோட அசுத்தங்களுக்குன்னா உலகத்துல இருக்கிற என்னெல்லாம் அசுத்தம் இருக்குதோ அத்தனை அசுத்தத்துக்கு தப்புனவன் சரியா திருப்பி அந்த அசுத்தத்துக்குள்ள எல்லாம் போனானா சரியா ஜோடிக்கப்பட்ட மாதிரிதான். வீடு எப்படி ஜோடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா பிசாத்து என்ன பண்ணும், நான் விட்டு வந்து என் வீட்டுக்கே போய் திரும்பி பாத்துட்டு வரனே ஒரு எட்டு அது எப்படித்தான் இருக்குதுன்னு, நான் அதுல சுத்தமா இருந்துச்சுன்னா நான் ஒடியாந்துடுறேன், எனக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் போறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்கிற மாதிரிதான். முன்னிலைமையிலும் பின்னிலைமையும் அதிக கேடுள்ளதா இருக்கும்னா ஒண்ணு போய் ஏழை கூட்டிட்டு வந்த மாதிரி கணக்குதான் வரும். உலகத்தோட அசுத்தங்களுக்கு நீ மறைச்சிட்ட திருப்பி அந்த அசுத்துக்குள்ள நீ போனீங்கன்னா உன்னோட முன்னிலைமை பின்னிலைமையிலும் கேடுள்ளதா தான் இருக்கும். அதனாலதான் நீ எதனால் ஜெயிக்கப்பட்டியோ அதுவே உன்னை மேற்கொள்ளும். ஆமா கண்டிப்பா. அதுதான் பாரு. அப்போ கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவினாலே நம்ம உலக அசுத்தங்களுக்கு ஜெயிச்சுக்கிட்ட நமக்கு சோதனை வரும், பிரச்சனை வரும். நம்மள சோதனை ரசிக்க வர்றாரு. இப்ப நம்ம யாருக்கு அதிக சோதனை வருதுன்னா யாரு கிறிஸ்துவின் வழியில வாழ்றவங்களுக்கு தான் அதிகமான சோதனை வரும். இப்ப உனக்கு எப்படி விளக்கு போட மாட்டேன்னு தெரிஞ்சும் அவர் மூலமா நீ விளக்கு போட்டுதான் ஆகணும்னு உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் பத்தியா? அப்ப நீ என்ன அதுல இருப்ப? நீ என்ன காரியத்துல நிலை நிற்பையா இல்ல அதுல இருந்து நீ வழி விலகுவியா இல்ல நீ என்ன அந்த காரியத்துல செய்வ? சோதனை தான் சரியா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. உங்க அண்ணா இப்போ வந்து LIC போடுறதுக்கு என்னையும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா நான் வந்து அதுல இது கலந்துக்கவே மாட்டேன். நான் சொல்லிட்டேன், ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒண்ணு. அந்தந்த காலத்துல படிப்பின் காரியம் வேலை காரியம் எல்லாமே ஏசப்பா நமக்கு ஏற்படுத்தி தருவார், அவ்வளவுதான். எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது, நீங்க பாத்துக்கோங்க, நான் தெளிவா சொல்லிக்கிட்டேன் நான். ஆனாலும் அவரை அப்ரோச் பண்ற நிறைய பேர் நிமித்தம் அவர் என்ன வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைக நமக்கு சோதனைகள் அடிக்கடி நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள மூலமாகவே நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கு. அப்ப நம்ம அதுல இருந்து அது ஏன் வரும் தெரியுமா? சோதனை எதனால வரும் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியே நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப அவருக்குள்ள தேவபக்தியா நடக்க நான் மனசா இருக்கிறேன், என்னால விளக்கு பத்தி வைக்க முடியாது, என்னால வந்துட்டு நாளை தினத்தை குறிச்சு கணக்கு போட்டு LIC போட முடியாதுன்னு தேவபக்தியே நடக்க நீ மனதா இருந்தீங்கன்னா துன்பம் வரும். ஏன் கணவரே கூட ஸ்மூத்தா விடலாம், என்ன நீ எல்லாத்துக்கும் இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கிறமோ? பாரம்பரியமா கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களாம் கூட இந்த அளவுக்கு எல்லாம் டெப்தா பண்றது இல்ல, நீ என்ன ரொம்ப டெப்தா போறேன்னு அவரை இதன் நிமித்தமா உன்னை திட்ட கூட செய்யலாம். அப்ப அந்த 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 தீமையை அந்த இடத்துல சகிக்கிற பத்தியா, அதுதான் அவருக்காக நன்மை செஞ்சு பாட அனுபவிக்கிறது. கண்டிப்பா. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமா இருக்கும். இப்படி எவ்வளவு பெரிதான சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த கற்பனையை விட்டு விலகிறதுக்கு அவங்க அதை அறிந்து கொள்ளாமலே இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவ ஏத்துக்கொண்டு வாழ்கிற நிறைய பேரு இன்னைக்கு இப்படித்தான் உலகத்தின் பின்னாடி உலகத்தின் காரியங்களாக ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்க்கை, ஐயோ நான் கிறிஸ்துவுக்குள்ளாக சாட்சி கேட்டோம்னா ஐயோ பயங்கரமா இருக்கும், இப்படி எல்லாம் இருந்தேன், என்னை இப்படி எல்லாம் ரசிச்சாரு, இவ்வளவு பிரச்சனை எனக்கு விடுதலை கொடுத்தாரு, இவ்வளவு சுகத்தை கொடுத்தாரு. சரி இப்ப ஏசப்பாக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா பதில் இருக்காது நேரத்துல. இப்ப ஏசப்பாக்காக குடும்ப சூழ்நிலை அப்ப ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கிற நீ இப்ப என்ன பண்ணிட்ட, உலகத்துக்குள்ள இருக்கிற, இப்ப நீ சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்ட. கண்டிப்பா. நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தார்களானா நலமா இருக்கும். ஏன்னா அறியப்பட்ட அடிகளுக்கு ஏதுவானவர்களை செஞ்சவனுக்கு அநேக அடி, அறியப்படாதிருந்த அடிகளுக்கு ஏதுவானவர்களை செஞ்சவனுக்கு கொஞ்சம் அடிதான்.
ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சா விஜயமா? அதான் உன் கால் மட்டும் கட் ஆயிடுச்சு, எஸ்பியோட கால் இருக்கு, உன்னோட சரி கால் சரி கட் சரி ஆயிடுச்சு. சரி சரி, நான் வந்து ஏதோ தனியா பேசுறேன். இல்ல 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 சரி. அப்புறம் அதான் அதான் அந்த மாதிரி நீ அதை அறியாதிருந்தால் அவர்களுக்கு நலமா இருக்கும். நீ ஒரு டைம் சொல்லுவ, ஒரு வசனத்தை சொல்லுவ, என்னது, சத்தியத்தை அறிந்து வாங்க அநேக அடிகள் வாங்குவதை என்னது, அதாவது அறியப்படாதிருந்த அடிகளுக்கு ஏதுவானைகள் செஞ்சவனுக்கு அநேக அடி, அறியப்பட்டு அடிகளுக்கு ஏதுவானவர்களை செஞ்சவனுக்கு அநேக அடி, அறியப்படாதிருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செஞ்சவனுக்கு கொஞ்சம் அடிதான். நீ அறியப்பட்டுட்டு அந்த அறியப்பட்டதுக்கு விஷயமா அதுக்கு ஏதுவானதை நீ செஞ்சீன்னா உனக்கு அநேக அடி. பாத்தியா, அநேக அடினா தாங்க முடியுமா நம்மளால? வசனம் எப்படி சொல்லுது? ஏன்னா அதிகம் ரொம்ப, அவ்வளவுதான், ஒன்னும் போக்குகள் இடமே கிடையாது. சத்தியம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் சுவிசேஷத்தை என் காதுல கேட்கலங்க, ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் தவறு பண்ணிட்டேன், என் வாழ்க்கைய மன்னிச்சிருங்கன்னா அவனுக்கு இரக்கம் இருக்குது, மன்னிப்பு இருக்குது. சத்தியத்தை தெரிஞ்சு பாவம் எது, குற்றம் எது, நலம் எது, கெட்டது எதுங்கிற எல்லாம் தெரிஞ்சு நீ தப்பு பண்ண அப்படின்னா உனக்கு மன்னிப்பு இருக்குமா கர்த்தரிடத்துல? வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது, நீ அறியாதிருந்தாலும் உனக்கு நலமா இருக்கும். அப்ப அதிக ஆக்கினை பத்தியா அந்த 10 வசனத்திலே சொல்லிட்டாரு, அக்கிரமக்காரருக்கு ஆக்கினையான நியாய தீர்ப்பு இருக்குதுன்னா அவருடைய நியாய தீர்ப்பு அப்ப எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்காது. அப்ப கீழே வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம்டா. நாய்தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. எப்படிப்பட்ட வசனம்! அவ்வளவுதான், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவது திரும்பினது போல. அப்படித்தான், என்னதான் தேவனுடைய ரசிச்சு ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டு வந்து வச்சு நீ மறுபடியும் அந்த பழைய பாவ வாழ்க்கைக்குள்ள, உனக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ள, உலகத்தானுக்காக ஒரு வாழ்க்கைக்குள்ள நடிச்சு கொண்டு ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறபடி தெரிந்து கொண்ட நீய நம்மளைய அப்படி ஒரு வேலை இருந்திருந்தோம்னா, நாயின்னு சொல்றாரு, பன்னின்னு சொல்றாரு, அது ஒரு மிருகம், அருவருக்கத்தக்க ஒரு மிருகம். ஏன்னா நாய் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல இல்ல, பரலோகத்துல என்ன தெரியுமா போடப்பட்டிருக்கு? பொய்யரும் அவிசுவாசிகளும் நாய்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்ப ஒண்ணும் இல்ல, யாராவது வாமிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துல நிப்போமா? அப்படியே நமக்கு குடலே பெரட்டிடும், நம்ம திருப்பி போய்க்கலாம், அந்த சைடு போலாம், கொஞ்சம் தள்ளி நின்னுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். அப்ப நம்ம சாப்பிட்ட ஃபுட் தான், ஆனா உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நம்மளாலே நிக்க முடியல. அதுதான், அப்ப கக்குனது திங்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாவம். அது மாதிரிதான் நீ நீதியின் மார்க்கத்தை அறிஞ்சிட்டு பாவம் செஞ்சீனா இந்த கக்குனது திங்கிற லிஸ்ட்ல வருவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையதான் இன்னைக்கு நான் படிச்சேன். ஸ்தோத்ரா, அவனுக்கு விஜய் மூலமா ஆவியானவர் அழகா பேசிட்டாரு. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற வசனங்கள் தியானிக்கலாமா? சாரி, டைம் ஆயிடுச்சு. சரி, அப்ப ஏசப்பா இன்னைக்கு இதுதான் என்ன பேசணும்னு சித்தமா இருக்கீங்களோ அதை தெரியல, சொல்லுன்னு சொல்லிருந்தா டக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பேன். நீ ரெக்கார்ட் போட்டதுனால நான் அப்படியே டெப்தா சொல்லணும்ல, அப்பதான் அது எல்லாத்துக்கும் புரியல. நானு 13வது அதிகாரம் எடுத்தாதான் லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வசனம் தான், அதை மட்டும் சொல்லிட்டுமா, அதை முடிச்சுக்கலாம். எபேசியர்ல 10வது அதிகாரம் 9வது வசனம், அதை மட்டும் நான் வசனங்கள் மட்டும் சொல்லி சொல்லி டக்குன்னு படிச்சிடுறேன். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதே நிலைநிறுத்துவதற்கு முதலாவதே நீக்கி போடுகிறார். அப்ப ரெண்டாவதா கொடுக்கிற புது உடன்படிக்கையின் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதே நீக்கி போடுகிறார்னு வசனம் தெளிவா சொல்லுது. அப்ப முதலாவது நீக்கிட்டாரு. முதலாவது சொல்லப்பட்டதின்படி தேவாலயம் வேணும், தசமபாகம் வேணும், அதுல இருக்கிற சொல்லப்பட்ட எல்லா பிரமாணங்களின்படி நாங்க ஓய்வு நாள்ல இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்ட்டா நீக்கி போட்டாரு. கர்த்தரே கொடுத்தாரு, கர்த்தரே நீக்கிட்டாரு. கர்த்தரை நீக்கினத நீங்கன்னு நீக்கிறத நாங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம்னா எப்பேற்பட்ட ஆக்கினிக்கு வராங்களாமா? இங்க பாரு, அதே அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல 29வது வசனம், தேவனுடைய குமாரனை கால்களின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கிரிக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை சோதித்து பாருங்கள். எப்படி, எதனால? அதுக்கு முன்னாடி வசனம் 25வது வசனம், சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், சரியா? எப்படி மனப்பூர்வமாய்னா, சரியா? அதுதான் இரண்டாவது நிலைநிறுத்துறதுக்கு முதலாவது நீக்கி போட்டாரு. நீங்க நீக்கில போட்டுட்டீங்க, பட் அதுதான் எனக்கு இப்போதைக்கு எனக்கு பொழப்பு, எனக்கு நலம் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அந்த தப்பே செய்யறேன். சாபத்துக்குள்ளேயே போறேன், சாபத்துக்குள்ளேயும் போவேன், ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பேரை யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு நான் தசமபாகம் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு என் குடும்பத்துக்காகவும் என்னோட பரம்பரைக்காகவும் நான் சேர்த்து வச்சேனா? சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் இனி செலுத்தத்தக்க வேறொரு பணி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட
எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனியுமே இருக்கும். எப்படி எப்படி கோபாக்கனி இருக்குமாமா? மோசேயோட பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள்னால சாவுறான்ல. மோசேயோட பிரமாணத்தை பெறாதவனே, கை கொள்ளாதவனே, சரியா, 2-3 சாட்சினால சாவுறான்ல. அப்ப மோசையை காட்டிலும் வீட்டை உண்டு பக்குனவர் பெரியவர்ல. மோசே எப்படி தேவனுடைய வீட்டுல எங்க உண்மையுள்ளவனா இருந்தானோ அது போல இவரும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. இவரு ரெண்டாவதா இவர் கொடுக்குற அந்த சத்தியத்தை நிலைநிறுத்துறதுக்காக முதலாவதா இருக்கிறத பிரேக் பண்ணிட்டாரு. பிரேக் பண்ணி ரெண்டாவதா நான் சொல்லப்பட்டதின்படி நீங்க ஜீவிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்ப மோசேவோட சொன்ன சத்தியத்தின்படி வாழ்லினாவே 2-3 சாட்சிகளால சாவும் பொழுது தேவனால அங்கீகாரம் பெற்று பரத்துல இருந்து அவர் மூலமா கேட்ட சத்தியத்தை மனுஷங்களுக்கு நமக்கு உரைச்சிருக்கிறாரு. இப்ப இதை கேட்கலன்னா அவங்களோட நிலைமை எப்படியாமா? தேவனுடைய குமாரனை கால்களின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினிக்கு பாத்திரவானா இருக்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. இன்னைக்கு 2 வசனமே அந்த ஆக்கினை குறித்து எவ்வளவு அழகா பேசுறாருன்னு பத்தியா? அதே 11வது அதிகாரத்துல இப்போ அப்படி பார்த்தா ஏன் அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் வந்துட்டு மறிச்சதெல்லாம் ரத்த சாட்சியா மறிச்சதா இருக்கட்டும், கர்த்தருக்காக வைராக்கியமே வாழ்ந்ததா இருக்கட்டும், அதெல்லாம் வேஸ்டான கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல அந்த நியமங்களின்படி வாழ்ந்திருந்தாங்கன்னா கட்டாயம் பரலோகம் தான். பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொன்ன நியமங்களின்படி வாழ்ந்தவங்க எல்லாருமே பரலோகம் போயிருக்காங்க. பரலோகத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாகோப்பு என்பவர்கள பந்தி இருக்கிறாங்க. அவங்களோடதான் கிழக்கிலே மேற்கிலே தெற்கிலே ஜனங்களே இருந்து வந்து பந்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெளிவா சொல்லுது வசனம். பாரு 11வது அதிகாரத்துல லாஸ்ட் வசனம் முடிச்சுக்கலாம். 11வது அதிகாரத்துல கடைசி வசனம் 40வது வசனம் இதோட முடிச்சுக்கலாம். அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாத படிக்கு, சரியா, நாம இல்லாம அவங்க பூர்ணராகவே முடியாது. அதனாலதான் விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். நம்ம எல்லாம் அவங்க பூர்ணராக முடியாதுப்பா, சரியா. அதனால விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்குன்னு வச்சிருக்கிறார். அதெல்லாம் கடினம். பழைய ஏற்பாட்டு விஷயத்துல ஞாபகமே வச்சுக்க முடியாது, பயங்கர கடினம். அதனாலதான் லகுவான கற்பனை வச்சிருக்கிறாரு. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்கிறது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும்னாரு. அப்ப நம்மளோட ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலே ஜீவவசனமே இயேசு கிறிஸ்து மூலமா சொல்லப்பட்ட புது உடன்படிக்கையின் சத்தியம்தான். அதனாலதான் அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகவே முடியாது. பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு ஆபிரகாம் வந்து கோத்திர தலைவன், விசுவாசத்தின் தந்தை, சரியா. அவர்கிட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாகோப்பு பந்தி இருக்கிறாங்க. கிழக்குலயும் மேற்குலயும் தெற்குலயும் ஜனங்கள் போய் அவங்களோட குடியிருக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்காரு ஏசப்பா? என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டு எவன் ஒருவன் போதிக்கிறானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்ப புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தின்படி கரெக்டா அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்றவன் பரலோகத்துல இருக்கிறாங்க பத்தி ஆபிரகாம், ஈசாக்கு, யாகோப்பு அவங்கள காட்டிலும் பெரியவங்க என்னப்படுவாங்களாம். அவ்வளவு அப்கிரேடான ஒரு பயங்கரமான ஒரு என்லெஸ் இது கொடுத்திருக்காரு ஏசப்பா நமக்கு புதிய ஏற்பாட்டுல. அப்ப ஈஸியா இருக்கிற கற்பனை கை கொள்ளாம நான் ரெண்டையும் கலந்துட்டு நீங்க சொன்ன ஐடியாவுக்குள்ள நான் உங்களுக்கே ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்கிற மாதிரி நடந்துட்டோம்னா கண்டிப்பா வந்துட்டு கொடிதான ஆக்கினைதான். ஏன்னா சொன்ன வார்த்தை சத்தியம், சத்தியத்தை சத்தியத்தின்படியே ஏத்துக்கிட்டு கை கொள்றதுக்கு தான் என்னோட அழைப்பே தவிர எனக்கு நலமானதையும் மனுஷங்களுக்கு பிரியமானதையும் நான் பேசணும்னா மனுஷனோட பேச்ச உபதேசமா கேட்டு நீங்க வீணா ஆராதனை செஞ்சீங்கிற லிஸ்டுக்குள்ளதான் நம்ம வருவோம். அதுக்கு நமக்கு ஏற்கனவே கொடுக்கவே இல்லை. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சினது எல்லாமே தீமைன்ட்டாரு. மிஞ்சினது எல்லாமே தீமையா? இப்ப தீமையான ஒன்றையே நான் யோசிக்கணும் செய்யணும் எனக்கு அவசியமே இல்லையே. சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா ஜெபத்தை?